Jesus loves our daily Bible school. ஜெபிப்போம். எங்கள் நேசிக்கிற பரலோக தகப்பனே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். நல்ல பிதாவே, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. அப்பா துதிக்கிறோம் துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா, நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. நீ நல்லவரானவரே அப்பா, நீ மகா பெரியவர் அப்பா. நீர் ஒருவரே வானத்தையும் பூமியும் சமுதிரத்தையும் நீர் ஊற்றுகளை உண்டாக்கின சர்வ வல்லமுள்ள தேவனாக கர்த்தர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த காலை வேளையில முதலின் காலையாக ஸ்தோத்திர பலிகளோடு தகப்பனே அப்பா, துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிறவரை துதிக்கும்படி, ஆராதிக்கும்படி, போற்றும்படி, வணங்கும்படி, பணிந்து கொண்டு சாஷ்டாகமாய் ஆராதிக்கும்படி வந்திருக்கும் ஆண்டவரே. இவர் என் ஜனங்கள் என் துதியை சொல்லிக் கொண்டு வருவார்கள், எனக்கென்று இவர்கள் தெரிந்து கொண்டு சொல்லிடாண்டவரே. ஆமென் ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம் ஆராதிக்கிறோம், தூயவரை ஆராதிக்கிறோம், பரிசுத்தரை ஆராதிக்கிறோம், மனவாளரை ஆராதிக்கிறோம், மரணத்தை கேட்கிறவரை ஆராதிக்கிறோம், சதா காலம் உயிரோடு இருக்கிறோம் ஆராதிக்கிறோம் அப்பா. தேங்க்யூ 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 அப்பா. தேற்ற வாழனே, சத்திய ஆவியானவரே, உன் பிரசனத்தால் நிரப்பும். தொடக்கம் முதல் முடியும் மட்டும் நீரே பொறுப்பேற்றுக் கொள்ள மாட்டவரே. உங்களுடைய பிரசனம் நிரப்பட்டும், வீட்டில் வல்ல அசிவாழட்டும் அப்பா. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. மலைகள் விலகி போனாலோ, பர்வதங்கள் பெயர்ந்து போனாலோ, அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது என்று வாழ்வினே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது என்று வாழ்வினே. விலகாத ஆண்டவர், என்னை ஒரு போதும் கைவிடாது சிநேகிதர், என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒரு போதும் கைவிடாது சிநேகிதர், எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர், என் வாழ்வு என்று போதுமானவர், எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர், என் வாழ்வு என்று போதுமானவர். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எங்கள் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எங்கள் வாழ்விலே. ஓ தேவனே, யெகோவா நிசி, எங்களுக்கு ஜெயித்து கொடுக்கிறவரே, எங்களுக்கா யுத்தம் செய்கிற கர்த்தர், எங்களுக்கா பரிந்து பேசுகிறவர், ஸ்தோத்திரம். யெகோவா நிசி எந்த ஜெயமானவர், யெகோவா ஷம்மா என்னோடு இருப்பவர், யெகோவா நிசி எந்த ஜெயமானவர், யெகோவா ஷம்மா என்னோடு இருப்பவர், என் வாழ்வி நம்பிக்கையானவர், என் வாழ்வு என்று போதுமானவர், என் வாழ்வு நம்பிக்கையானவர், என் வாழ்வு என்று போதுமானவர். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. அவருக்காகவே நாம் பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நாம் நோய்களை சுமந்தோம், அத்தழும்புகளால் நாம் குணமானோம். கர்த்தரே நம் பரிகாரி, ஸ்தோத்திரம். யெகோவா ராப்பா என்று சுகமானவர், யெகோவா ரூவா என்று மெய்ப்பரானவர், யெகோவா ராப்பா என்று சுகமானவர், யெகோவா ரூவா என்று மெய்ப்பரானவர், வலுவாவர் என்னை என்று காப்பவர், என் வாழ்வு என்று போதுமானவர், வலுவாமல் என்னை என்று காப்பவர்,
என் வாழ்வு என்று போதுமானவர். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பேர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பேர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கமானாது எந்த வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கமானாது எந்த வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கமானாது எந்த வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது உந்தன் வாழ்விலே. ஆமென், ஆமென். ரோமர் 4:1 அப்படியானால் நம்முடைய தகப்பனாகிய ஆபிரகாம் மாமிசத்தின்படி என்னத்தை கண்டடைந்தான் என்று சொல்லுவோம். 2 ஆபிரகாம் கிரியைகளினாலே நீதிமானாக்கப்பட்டனாகில் மேன்மை பாராட்ட அவனுக்கு ஏது உண்டு? ஆகிலும் தேவனுக்கு முன்பாக மேன்மை பாராட்ட ஏதும் இல்லை. 3 வேத வாக்கியம் என்ன சொல்லுகிறது? ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று சொல்லுகிறது. 4 கிரியை செய்கிறவனுக்கு வருகிற கூலி கிருபை என்றெனப்படாமல் கடன் என்றெனப்படும். 5 ஒருவன் கிரியை செய்யாமல் பாவியை நீதிமானாக்குகிறவரிடத்தில் விசுவாசம் வைக்கிறவனா இருந்தால் அவனுடைய விசுவாசமே அவனுக்கு நீதியாக எனப்படும். 6 அந்தப்படி கிரியைகளில் அல்லாமல் தேவனாலே நீதிமான் என்றெனப்படுகிற மனுஷனுடைய பாக்கியத்தை காண்பிக்கும் பொருட்டு 7 எவர்களுடைய அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டதோ, எவர்களுடைய பாவங்கள் மூடப்பட்டதோ அவர்கள் பாக்கியவான்கள். 8 எவனுடைய பாவத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ அவன் பாக்கியவான் என்று தாவீது சொல்லியிருக்கிறான். 9 இந்த பாக்கியம் விருத்தாசேனம் உள்ளவனுக்கு மாத்திரம் வருமோ, விருத்தாசேனமில்லாதவனுக்கும் வருமோ? ஆபிரகாமுக்கு விசுவாசம் நீதியாக எனப்பட்டது என்று சொல்லுகிறோமே. 10 அது எப்பொழுது அவனுக்கு அப்படி எனப்பட்டது? அவன் விருத்தாசேனம் உள்ளவனா இருந்தபோதோ, விருத்தாசேனம் இல்லாதிருந்த போதோ? விருத்தாசேனம் உள்ளவனா இருந்தபோதல்ல, விருத்தாசேனம் இல்லாதவனா இருந்தபோதே. 11 மேலும் விருத்தாசேனம் இல்லாத காலத்தில் அவன் விசுவாசத்தினாலே அடைந்த நீதிக்கு முத்திரையாக விருத்தாசேனமாகிய அடையாளத்தை பெற்றான். விருத்தாசேனம் இல்லாதவர்களாய் விசுவாசிக்கிற யாவருக்கும் நீதி எனப்படும் பொருட்டாக அவர்களுக்கு அவன் தகப்பனாயிருக்கும்படிக்கும். 12 விருத்தாசேனத்தை பெற்றவர்களாய் மாத்திரமல்ல, நம்முடைய தகப்பனாகிய ஆபிரகாம் விருத்தாசேனம் இல்லாத காலத்தில் அடைந்த விசுவாசமாகிய அடிசுவடுகளில் நடக்கிறவர்களுமாயிருக்கிறவர்களுக்கு தகப்பனாயிருக்கும்படிக்கும் அந்த அடையாளத்தை பெற்றான். 13 அன்றியும் உலகத்தை சுதந்தரிப்பான் என்ற வாக்குதத்தம் ஆபிரகாமுக்காவது அவன் சந்ததிக்காவது நியாய பிரமாணத்தினால் கிடையாமல் விசுவாசத்தினால் வருகிற நீதியினால் கிடைத்தது. 14 நியாய பிரமாணத்தை சார்ந்தவர்கள் சுதந்திரவாளிகள் ஆனால் விசுவாசம் வீணாய்ப்போம், வாக்குதத்தமும் அவமாகும். 15 மேலும் நியாய பிரமாணம் கோபாக்கினையை உண்டாக்குகிறது, நியாய பிரமாணம் இல்லாவிட்டால் மீறுதலும் இல்லை. 16 ஆதலால் சுதந்திரமானது கிருபையினால் உண்டாயிருக்கும்படிக்கும் அது விசுவாசத்தினாலே வருகிறது. நியாய பிரமாணத்தை சார்ந்தவர்களாகிய சந்ததியாருக்கு மாத்திரமல்ல, நம் எல்லோருக்கும் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய விசுவாசத்தை சார்ந்தவர்களான எல்லா சந்ததியாருக்கும் அந்த வாக்குதத்தம் நிச்சயமாயிருக்கும்படிக்கு அப்படி வருகிறது. 17 அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி அவன் தான் விசுவாசித்தவருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து
இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல் அழைக்கிறவருமாயிருக்கிற தேவனுக்கு முன்பாக நம் எல்லோருக்கும் தகப்பனானான். 18ஆம் வசனம். உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோடே விசுவாசித்தான். 19ஆம் வசனம். அவன் விசுவாசத்தினாலே பலவீனமாயிருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயதுள்ளவனாயிருக்கும்போது தன் சரீரம் செத்துப்போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்துப்போனதையும் எண்ணாதிருந்தான். 20ஆம் வசனம். தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் 21ஆம் வசனம். தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். 22ஆம் வசனம். ஆகையால் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. 23ஆம் வசனம். அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டதென்பது அவனுக்காக மாத்திரமல்ல நமக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது. 24ஆம் வசனம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவரை விசுவாசிக்கிற நமக்கும் அப்படியே எனப்படும். 25ஆம் வசனம். அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமான்களாக்கப்படுகிறதுக்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார். ஆமேன். ஹல்லேலூயா. சில்ட்ரன்ஸ், ரோமர் 4ஆம் அதிகாரம் முழுதும் படிச்சதை கேட்டீங்க இல்லையா? ரோமர் 4ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை மீண்டும் படிப்போம். தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிவிசுவாசமாய் சந்தேகப்படாமல், என்ன சந்தேகப்படலையா? அவிவிசுவாசமாக சந்தேகப்படலையா? ஏன்னா ஆபிரகாமுக்கு 100 வயசாயிடுச்சு, அவங்களுடைய மனைவி சாராளுக்கு 90 வயசாயிடுச்சு. ஆதியாகமத்தில் எழுதப்பட்ட வார்த்தைகளை, பழைய ஏற்பாடில் எழுதப்பட்ட வார்த்தைகளை பவுல் என்ன பண்ணுறாரு, எக்ஸாம்பிளாக சொல்கிறாரு, ஓமையாக நமக்கு என்ன பண்ணுறாரு, காட்டுறாரு. இதை மாதிரி ஆபிரகாமும் சாராலும் எவ்வளோ நம்பிக்கையாக இருந்தாங்க. ஆபிரகாமுக்கு 100 வயசு, சாராளுக்கு 90 வயசு. ரொம்ப வயசான அவங்களுக்கு குழந்தை பிறக்கிறதுக்கு சாத்தியமே இல்லை. அவங்க சரீரம் செத்து போயிருந்தது, சாராளுடைய கர்ப்பம் செத்து போயிருந்தது. இருந்தாலும் அவங்க ஏசப்பா வல்லவர், கர்த்தர் நல்லவர், அவர் வாக்கு பண்ணினதை நிச்சயம் நிறைவேற்றுவார் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாங்க, நம்புனாங்க, விசுவாசித்தாங்க, சந்தேகப்படலை, தேவனை மகிமைப்படுத்தினாங்க. தேவனை மகிமைப்படுத்த ஏசப்பா என்ன பண்ணாங்க, அவங்கள பிளஸ் பண்ணார். அவங்கள என்ன பண்ணார், பிளஸ் பண்ணார். வாக்குத்தத்தம் பண்ணபடியே அவங்களுக்கு 100 வயசில் ஈசாக்கு என்ற குழந்தைய பெற்றுக்கொண்டாங்க. ஓகேங்களா? இன்றைக்கும் பிள்ளைகளாகிய நீங்களும் சரி, உங்கள் பெற்றோரும் சரி, ஏதாவது ஒரு காரியத்தில் இது எப்படி நடக்கும், இது எப்படி முடியும் அப்படின்னு நீங்கள் இருப்பீங்கன்னா, தயவு செய்து ஆபிரகாம் சாரால நீங்கள் என்ன பண்ணலாம், ஓமைகளாக உங்கள் பெற்றோருக்கு நீங்கள் தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் ரட்சிக்கப்படாத உங்கள் தாத்தா பாட்டிக்கு சொல்லணும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் என்ன பண்ணணும், நீங்கள் தான் சொல்லணும். என்னென்னு சொல்லணும், ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் கர்த்தர் செஞ்சாருல, கண்டிப்பாக எனக்கும் செய்வார், உங்களுக்கும் செய்வார் அப்படின்னு நீங்கள் என்ன பண்ணணும், சொல்லணும். ஹல்லேலூயா. சொல்லுவீங்களா? அப்போ கண்டிப்பாக கர்த்தர் உங்களை என்ன பண்ணுவார், ஆசீர்வதிப்பார். நீங்கள் விசுவாசமாக பேசும்போது கர்த்தர் கேட்பார். கர்த்தர் என்ன பண்ணுவார், கேட்பார். சந்தேகப்படாமல் என் பிள்ளை விசுவாசமாக பேசுதே, இந்த வருஷத்தில் நான் ஸ்டேட் ஃபஸ்ட்டு வாங்குவேன்னு சொல்லுதே, எல்லா சப்ஜெக்ட்லேயும் முழுசாக மார்க் எடுப்பேன்னு சொல்லுதே, இந்த குறைவெல்லாம் நிறைவாகும்னு என் பிள்ளை சொல்லுதே, அப்போ அந்த விசுவாசம் என்னப்படுமா, உங்களுக்கு நீதியாக என்னப்படும். நீங்கள் விசுவாசித்த வார்த்தையின்படியே, நீங்கள் விசுவாசமாக பேசின வார்த்தையின்படியே கர்த்தர் என்ன பண்ணுவார், உங்களை ஆசீர்வதிப்பார். சரியா சில்ட்ரன்ஸ்? இல்லாதவைகளை இருக்கிறவை போல அழைக்கிற தேவனை போல நீங்கள் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கீங்க. அப்போ நீங்கள் கூட என்ன பண்ணணும், விசுவாசமாக பேசணும். எப்படி பேசணும், விசுவாசமாக பேசணும். ஏசப்பா எனக்கு செய்வார் அப்படின்னு நீங்கள் விசுவாசமாக பேசணும். சரிங்களா? கர்த்தர் நீங்கள் விசுவாசித்த விசுவாசத்தின்படியே, நீங்கள் பேசின வார்த்தையின்படியே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஓகேவா சில்ட்ரன்ஸ்? இப்போ உங்களை கேள்வி கேட்கலாமா? 100 வயதில் தன் சரீரம் செத்து போனதையும்
சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் எண்ணாமல் யோசிக்காமல் இருந்தவர் யார்? ஆ யாக்கோபு, ஆ ஈசாக்கு, இ ஆபிரகாம். சரியான விடையை எழுதி ஆன்ட்டிக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க. கர்த்தர் உங்களை அளவில்லாமல் நிறைவாக தம்முடைய ஞானத்தின் ஆவியினால் நிரப்புவார்.